உருவாக்கி நீரை பாதுகாத்தனர். மழை உழவுக்கு உதவுகிறது. விதைத்த விதைகள் ஆழமாக பெருகுகிறது. இடமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கி வளர்கிறது. ஒவ்வொரு வட்டாரத்தின் நிலமைப்பு, மண்வளம், மக்கள் தொகை ஆகியவற்றின் கருத்தில் கொண்டு நீர்நிலைகள் வடிவமைத்தனர். இதில் ஏரிகளும் குளங்களும் பாசனத்திற்கான அமைப்புகளாய் பெருமளவில் பயன்பட்டனர். நிதிஞ்சு அமைதி எல்லாம் முட்டி கொடுத்தோர் உயிர் கொடுப்போரே என்று நீரின் சிறப்பினை புலப்பொழினார். அவர்கள் புறநானூற்று பாடலில் குறிப்பிடுகிறார். ஒரு மன்னர் மக்களுக்கு ஆற்ற வேண்டிய முக்கிய பணிகள் என்னவென்றால் நாட்டின் நீர்நிலைகளை பெருக்குவதும் அவற்றை முறையாக பராமரிப்பதும் ஆகும். இதனை செய்பவர் இணைந்த புகழை பெறுவார் என்றார்கள் புலவர்கள். இன்று பருவநிலை மாற்றத்தின் காரணமாக சில நாடுகளில் அதிக மழையும் சில நாடுகளில் அதிக வறட்சியும் ஏற்படுகின்றது. அமெரிக்கா, பாகிஸ்தான், அரேபிய நாடுகள், இந்தியாவின் ராஜஸ்தான் போன்ற பகுதிகளில் நிலத்தடி நீர் மட்டம் குறைந்து வருகிறது. நாம் மரங்கள் வளர்ப்பதன் மூலம் பூமியின் வெப்பத்தை குறைக்கலாம். நீரை சிக்கனமாக பயன்படுத்துவதும் மக்களிடம் நீரின் அவசியத்தை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் மாணவர்களாகிய நமது கடமையாகும். இயற்கை நமக்கு தரும் தண்ணீரை திட்டமிட்டு பயன்படுத்துவதே நீர் கட்டுப்பாட்டை எதிர்கொள்ளும் சிறந்த வழியாகும் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.